எல்லாருக்கும் வணக்கம். ஒரு கம்பெனி உண்மையிலே நல்ல நிலையில இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஒரு வழி இருக்கு. அதுதான் ரொக்கப்பாய்வு அறிக்கை, அதாவது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். வாங்க பணத்தோட உண்மையான பாதையை நம்ம பின்தொடரலாம். என்னது, லாபத்துல ஓடுற கம்பெனி திவாலாக முடியுமா? கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா இது முற்றிலும் சாத்தியம். அது எப்படி நடக்குதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க இந்த சுவாரஸ்யமான கேள்விக்கான விடைய நாம சேர்ந்து தேடலாம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். நாம எல்லாரும் அடிக்கடி நியூஸ்ல படிப்போம், இந்த கம்பெனி சாதனை லாபம் ஈட்டியது அப்படின்னு. ஆனா பேப்பர்ல காட்டுற அந்த லாபம் மட்டுமே முழு உண்மையான்னு கேட்டா இல்ல. அது ஏன் அப்படின்னா நாம இப்ப பார்க்க போறோம். இப்போ இந்த ஒப்பீட்டை பாருங்களேன், ரொம்ப சுலபமா புரியும். ஒரு காஃபி கடையில எல்லா விற்பனையும் ரொக்கம்தான். ஸோ அவங்க வருமானமும் கையில இருக்கிற காசும் ஒன்னாதான் இருக்கும். ஆனா அந்த லேப்டாப் கடையை பாருங்க, வருமானம் பேப்பர்ல ரொம்ப அதிகமா தெரியுது. ஆனா நிறைய விற்பனை கடன்ல போயிருக்கு. அதனால பேங்க்ல இருக்கிற உண்மையான ரொக்கம் ரொம்ப கம்மி. கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து பணம் வர்றதுக்காக அவங்க காத்துட்டு இருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு கம்பெனி தன்னோட ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், வாடகை கட்டணும், கடன் அடைக்கணும்னா பேப்பர்ல காட்டுற லாபம் மட்டும் பத்தாது. கையில உண்மையான பணம், அதாவது ரொக்கம் இருக்கணும். அதுதான் மேட்டர். அப்போ இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. லாபங்கிறதே ஒரு மாதிரி குழப்பமா இருந்தா ஒரு கம்பெனியோட உண்மையான பண நிலவரத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் நமக்கு ஒரு சூப்பரான டூல் இருக்கு. அதுதான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு கம்பெனியோட உண்மையான ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் கார்டு மாதிரி. ஏன்னா ஒரு அருமையான விஷயம் சொல்லுவாங்க, லாபங்கிறது ஒரு கருத்து, ஆனா கேஷ், ரொக்கம், அதுதான் நிஜம், மறுக்க முடியாத உண்மை. இந்த ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம். ஒரு கம்பெனியோட பணம் சம்பந்தப்பட்ட எல்லா வேலையையும் மூணே வழியா நாம பிரிச்சிடலாம். அதுல முதல்ல வர்றது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், அதாவது செயல்பாட்டு நடவடிக்கைகள். பேர்லயே இருக்கு பாருங்க. ஒரு கம்பெனி தன்னோட மெயின் பிசினஸ், அதாவது என்ன தொழில் செய்யுதோ அது மூலமா வர்ற, அதுக்காக செலவாகிற பணம் எல்லாமே இதுக்கு கீழே தான் வரும். இதுதான் கம்பெனியோட இன்ஜின் மாதிரி. ரெண்டாவதா இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ், அதாவது முதலீட்டு நடவடிக்கைகள். ஒரு கம்பெனி சும்மா பிசினஸ் மட்டும் பண்ணாது இல்லையா, எதிர்காலத்துக்காக முதலீடு செய்யும். புதுசா ஒரு பில்டிங் வாங்கும், மெஷின் வாங்கும், இல்லைன்னா வேற ஒரு சின்ன கம்பெனில கூட இன்வெஸ்ட் பண்ணும். இந்த மாதிரி முதலீடுகளுக்காக பணத்தை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு காட்டுறது தான் இது. மூணாவதா ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ், அதாவது நிதி நடவடிக்கைகள். சரி, பிசினஸ் பண்ணவும் முதலீடு செய்யவும் பணம் வேணும்ல. அந்த பணம் எங்கிருந்து வருது? பேங்க்ல இருந்து கடன் வாங்குறது, புதுசா ஷேர்ஸ் வெளியிட்டு முதலீட்டாளர்கள் கிட்ட இருந்து பணம் வாங்குறது, அதே மாதிரி வாங்கின கடனை திருப்பி கட்டுறது, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் கொடுக்கறது, இது எல்லாமே இதுக்கு கீழே தான் வரும். இப்ப இந்த டேபிள பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். ஒரு ஃபிட்னஸ் சென்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அவங்க புதுசா ட்ரெயினர்ஸை வேலைக்கு எடுத்தா அது ஆபரேட்டிங் ஆக்டிவிட்டி, பணம் வெளியே போகும். ஒரு ஸ்டார்ட் அப்ல இன்வெஸ்ட் பண்ணா அது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, அப்பவும் பணம் வெளியே போகும். ஆனா பேங்க்ல லோன் வாங்கினா அது ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி, பணம் உள்ள வரும். பாத்தீங்களா, ஒவ்வொரு விஷயமும் பணத்தை எப்படி பாதிக்குதுன்னு இதுல அழகா விளக்கியிருக்காங்க. அப்போ இந்த 3 ஆக்டிவிட்டீஸ்ல இருந்தும் வர்ற பணத்தை எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா வர்றது தான் அந்த வருஷத்தோட மொத்த நெட் கேஷ் ஃப்ளோ. ஒரு கம்பெனியோட முழு பண பரிவர்த்தனையும் நம்ம கண்ணு முன்னாடி வந்துடும். சரி, இந்த 3 ஆக்டிவிட்டீஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இது வெறும் நம்பர்ஸ் இல்ல. இந்த 3 நம்பர்ஸையும் ஒன்னா வச்சு பார்க்கும்போது அது ஒரு கம்பெனியை பத்தின ஒரு முழு கதையே நமக்கு சொல்லும். அது என்ன கதைன்னு பார்க்கலாமா? நீங்க எந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எடுத்தாலும் அதை அனலைஸ் பண்றதுக்கு ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் ஃபார்முலா இருக்கு. இதை ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். வாங்க ஒரு நிஜமான உதாரணத்தையே பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த கம்பெனியோட ஆபரேஷன்ஸ்ல இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 23,400 கோடி ரூபாய் பிளஸ்ல இருக்கு. அதாவது அவங்களோட கோர் பிசினஸ் சூப்பரா பணம் பண்ணுது. இது ஒரு நல்ல சைன். ஆனா அடுத்த நம்பரை பாருங்க, இன்வெஸ்டிங்ல கிட்டத்தட்ட 41,500 கோடி ரூபாய் மைனஸ்ல இருக்கு. அதாவது புதுசா பிளான்ட், மிஷினரின்னு கம்பெனியோட வளர்ச்சிக்காக பெரிய அளவுல செலவு பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம், பிசினஸ்ல சம்பாதிச்சது 23,000 கோடி. ஆனா இன்வெஸ்ட் பண்ணது 41,000 கோடிக்கும் மேல. சம்பாதிச்சதை விட அதிகமா செலவு பண்ணிருக்காங்க. அப்போ அந்த மிச்ச பணம் அது எங்கிருந்து வந்துச்சு? யோசிங்க. பதில் 3வது பாக்ஸ்ல இருக்கு. ஃபைனான்சிங்ல இருந்து சுமார் 18,000 கோடி ரூபாய் பிளஸ்ல வந்திருக்கு. அதாவது இந்த பெரிய வளர்ச்சிக்காக அவங்க கடன் வாங்கியிருக்காங்க. சோ இந்த 3 நம்பர் சேர்ந்து சொல்ற கதை என்ன? இந்த கம்பெனியோட மெயின் பிசினஸ் நல்லா இருக்கு. அவங்க எதிர்காலத்துக்காக ரொம்ப வேகமா முதலீடு செய்றாங்க. ஆனா அந்த முதலீட்டுக்கான பணத்தை கடன் வாங்கி சமாளிக்கிறாங்க. இப்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, எதிர்காலத்துல வர பிசினஸ் பணத்தை வச்சு இந்த புது கடனை அவங்களால கட்ட முடியுமா? இதுதான் இங்க இருக்கிற ரிஸ்க். அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு கம்பெனியில நம்ம உண்மையிலே கவனிக்க வேண்டிய விஷயம் எது? ரொம்ப சிம்பிள். ஒரு கம்பெனி தன்னோட ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் மூலமா, அதாவது தன்னோட முக்கிய தொழில் மூலமா
தொடர்ந்து பாசிட்டிவா கேஷை ஜெனரேட் பண்ணுதா? அப்படி பண்ணுச்சுன்னா அதுதான் அந்த கம்பெனி நிதி ரீதியா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான மிக முக்கியமான அறிகுறி. ஜெரோதா வார்சிட்டியில சொன்ன மாதிரி எந்த ஒரு கம்பெனியோட நிதி நிலைமையும் லாபத்தை விட உண்மையான பணப்புழக்கத்தை, அதாவது கேஷ் ஃப்ளோவை தான் சார்ந்திருக்கு. இதை விட அழகா சொல்ல முடியாது. சோ இனிமே நீங்க எங்கேயாவது இந்த கம்பெனி ரெக்கார்ட் பிரேக் லாபம்னு ஒரு ஹெட்லைனை பார்த்தா உங்க மனசுல வர வேண்டிய முதல் கேள்வி என்ன? சூப்பர், லாபம் இருக்கட்டும், ஆனா அவங்க கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? உன்னையா கையில எவ்வளோ காசு இருக்கு அப்படின்னு கேப்பீங்க இல்லையா?